உங்க மொபைல் சார்ஜ் ஸ்லோவா ஏறுதா, பேட்டரி பவர் சீக்கிரம் கம்மி ஆகுதா? அப்போ இத ட்ரை பண்ணுங்க. 1. நல்ல சார்ஜர் மற்றும் கேபிள் பயன்படுத்துங்கள். சீப் சார்ஜர் அண்ட் கேபிள் யூஸ் பண்ணினா கரண்ட் சரியாக வராது. அதனால் சார்ஜ் ஸ்லோவாகும். குறிப்பா டேமேஜான சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. 2. பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஆப்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருந்தா பேட்டரி யூஸ் ஆகும். அதனால் சார்ஜிங் ஸ்பீட் குறையும். 3. போன் சார்ஜ் ஏறும்போது கால் பேசுறது, கேம் விளையாடுறது, போன் யூஸ் பண்றதுன்னு இந்த வேலையெல்லாம் அறவே பண்ணாதீங்க. யூஸ் பண்ணினா போன் ஹீட் ஆகும், பேட்டரி டேமேஜ் ஆகும். சில சமயம் வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். 4. போன் சார்ஜ் 80% வரை மட்டுமே சார்ஜ் போடுங்க. 20%க்கு கீழேயும் சார்ஜ் இறங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. இதான் பேட்டரிக்கு சேஃப். கடைசியா நைட் தூங்கும் போது மொபைலை சார்ஜ் போட்டு விடியற வரை எடுக்காம இருக்கிற பழக்கம் போதும் நீங்களே உங்க பேட்டரிக்கு தீய வச்ச மாதிரி. 5. ஏர்பிளேன் மோட் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. இதனால் நெட்வொர்க் ஆஃப் ஆகும், பேட்டரி ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். இது பேட்டரிக்கு மட்டும் இல்ல, நீங்க கொஞ்ச நேரம் போன் பார்க்காம மத்த வேலைய பார்க்கிறதுக்கு, ஃபேமிலி கூட பேச இது உங்களுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, உங்க மொபைல் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.